அனைவருக்கும் குடிய முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழக சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டிற்கான அழைப்புல தமிழகம் முழுக்க 5000 கிராமங்களுக்கு, நமது மக்கள் வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக போய் வளங்கணும்னு முடிவு பண்ணி ஒரு 1500 கிராமத்தை முடிச்சோம். உங்கள் கிராமத்தில் வந்திருக்கிறோம். மாநாட்டினுடைய அழைப்புல பொறுப்பாளர்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து சேர்ந்தோம். நீங்கள் எல்லாம் மாநாட்டிலே கலந்து கொள்வீர்கள். ஏன் கிராமத்தை நோக்கி போகணும், கிராமத்திலே போய் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நான் இங்க வரைக்கும் 1500 கிராமத்துக்கு போயிட்டேன். ஒரு கிராமம் கூட அடிப்படை வசதிகளோட கோரிக்கை வைக்காத தாய்மார்களே இல்லை எல்லா கிராமத்திலுமே. அப்படிதான் இந்த முத்தரையர் கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தெருவிளக்கு இல்ல, தண்ணி வரல, 2 நாளைக்கு ஒரு தான் வருது. பால் வாங்கி இந்த 50 குழந்தைங்களுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போய் பிள்ளைங்களை விடுறோம். காலையில பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிட்டு போற கவர்மெண்ட் பஸ் ஈவினிங் கொண்டு வந்து விட மாட்டேங்குது. ரோடு இல்ல. இப்படி 1500 கிராமத்திலேயுமே மக்கள் தாய்மார்கள் என்றும் கோரிக்கை விட்டார்கள். அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும், மாநாட்டுக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாமே வந்துட்டே இருக்கு. பெரும்பான்மையான சமூகம், நீங்கள் நானும் பிறந்த இந்த முத்தரையர் சமூகம், வரலாற்று ரீதியா பார்த்தோம்னு சொன்னா பேரரசர் பெரும்பெருக முத்தரையருடைய 1350வது சதய விழா பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். அந்த போஸ்டர் எல்லாம் போடுறாங்களா, பேரரசர் அவருக்கு வயசு 1350. அவர்தான் நம்முடைய முன்னோர். அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய நாம அத்தனை பேருமே. அவருக்கு வயசு 1350. வேற எந்த சமூகத்துக்கும் இல்லாத 1000 கால வரலாறு இந்த முத்தரையர் சமூகத்திற்கு மட்டுமே இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் இருக்கும். அதுல ஓட்டு போட தகுதி உடையவர்கள் 80,000 to 90,00,000 பேர் இருக்கும். 80,000 to 90,00,000 பேருக்கு நம்ம சாதியில ஓட்டு இருக்கு. இவ்வளவு பெரும்பான்மையான சமூகமாக இருந்தும் நம்முடைய குறைந்தபட்ச கிராமங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய மாட்டாங்களே அரசியல்வாதிகள். என்ன காரணம் அப்படின்னா, யானை பெருசா இருக்கும். யானை அத சின்னதா ஒரு சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி அதை பயமுறுத்துறதுக்கு சின்ன குச்சியா இருப்பாரு. யானை தன் பலம் தெரியாம அந்த பாதம் சொல்றத கேட்கும். லைட்டா குத்துனா திரும்பும், படுக்கும், பயப்படும். அது மாதிரிதான் இந்த சமூகமும் காலங்காலமா வாக்களிச்சுட்டு எதையுமே கேட்காம நான் போகும்போது சொல்றாங்க, பொறுப்பாளர்கள் கூட சொல்ல தாய்மார்கள், நான் போகிறப்ப ஒவ்வொரு கிராமத்திலையும் சொல்றாங்க. அப்போ நாம பெரும்பான்மையான சமூகம் எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னா, வன்னியர்கள் பெரும்பான்மையான சமூகங்கிறத அவர்கள் சொல்லல, அவர்களை வழி நடத்துகிற பாட்டாளி மக்களுக்கு தான் நாங்கள் பெரும்பான்மையான சமூகம்னு சொன்னாங்க. அதை திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் உணர வச்சாங்க. எப்படின்னா, மாநாடுங்கிற பேர்ல பெரும் கூட்டத்தை கூட்டினார்கள். அப்போ வன்னியர்கள் பெரும்பான்மையான சமூகம் யார் தெரிவித்தாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு போட்டு நிரூபிக்கிறாங்க. பழைய சமூக மக்கள் நாங்கள் பெரும்பான்மை, நாங்க தான் தமிழ்நாட்டிலே அதிகமா இருக்கோம் அப்படின்னு எப்படி நிரூபித்தாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரிலே அவர்கள் மாநாடு பெரும் கூட்டத்தை கூட்டி மாநாடு நடத்தி
நாங்கள் பெரும்பான்மையான சமூகம் சொன்னாங்க. இப்ப நாம 1,25,00,000 பேர், 5 லட்சம் பேர் வருகிற ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டில் கலந்து கொண்டோம்னு சொன்னா, இந்த சாதி பெரும்பான்மையான சாதி தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில இந்த மக்களும் இருக்காங்க. மாநாடுங்கிற பேர்ல பெரும் கூட்டமா கூடுறாங்க. இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலன்னு சொன்னா இவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவார்கள் அப்படின்னு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பயப்படுவார்கள். அதற்காக இந்த மாநாடு. அதனால இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாமே நான் பிறந்த என்னுடைய இந்த சமூகத்திற்காக ஒரு நாளை ஒதுக்குவேன், திருச்சியை நோக்கி வருவேன். நான் பிறந்த இந்த சமுதாயத்துக்காக நான் சமுதாய கடமையாற்றுவேன். நான் பெரும்பான்மையான சமூகங்களை நிரூபிப்பேன். எமக்கான அரசியலை மீட்டெடுக்க நான் தயாராவேன் அப்படின்ட்டு எல்லாரும் திருச்சிக்கு வந்து கலந்து கொண்டு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கிராம பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும்